ஹே சகாஸ், இந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல செல்ஃபிஷ் பீப்புளுக்கு நடுவுல துரோகம் கூட நார்மலைஸ் ஆகப்பட்டுச்சுல்ல. நீங்க ரொம்ப நம்பின ஒருத்தர் கூடவே இருந்து உங்க கஷ்டங்கள் எல்லாம் பார்த்தும் உங்க ஐடியாஸ திருடி அவங்க பேரை தட்டிட்டு போயிட்டாங்களா? கவலைப்படாதீங்க, அதுவும் நல்லதுக்குதான். என்னடா நம்ம ஐடியாவை திருடிட்டாங்கன்னு சொன்னா நல்லதுன்னு சொல்றாங்களேன்னு பாக்குறீங்களா? அப்போ பதிவை முழுசா கேளுங்க, ஏன்னு உங்களுக்கு புரியும். நீங்க கேட்பது திங்க் இட் தமிழ். நான் உங்க சகி. திருடினவங்க உங்க லோகோவை காப்பி பண்ணட்டும், உங்க ப்ராடக்ட் டிசைனை காப்பி பண்ணட்டும், ஏன் நீங்க கொடுக்க இருந்த ஆஃபர்ஸ கூட அவங்களே கண்டுபிடிச்ச மாதிரி புதுசா பேக்கேஜ் பண்ணி விக்கட்டுமே. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் அவங்க நினைச்சாலும் காப்பி பண்ண முடியாது. அது எது தெரியுமா? நீங்க தாங்க. உங்க யூனிக் டேலண்ட் அண்ட் ஸ்கில்ஸ் தாங்க. பல ராத்திரிகள் உங்களை தூங்க விடாம பண்ணின அந்த கனவை, அதுக்காக நீங்க போட்ட உழைப்ப அவங்கனால மேட்ச் கூட பண்ண முடியாது. ஒவ்வொரு கிளைண்ட் காலும் நீங்க கொடுக்கற அந்த ட்ரெமெண்டஸ் எனர்ஜி அவங்க கிட்ட இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்க ப்ரிஃபரன்ஸ், உங்க கரேஜ், உங்க விஷன், இது கிட்ட கூட அவங்களால நெருங்க முடியாதுங்க. ப்ராடக்ட காப்பி பண்ண முடிஞ்ச அவங்கனால உங்க பிரசன்ஸ காப்பி பண்ண முடியுமா? என்னதான் பூனை புலி தோலால அலங்கரிக்கப்பட்டிருந்தாலும் அது புலி ஆக முடியுமா? யாரும் கவனிக்காத வரைக்கும் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நீங்க காட்டின அந்த அக்கறை இருக்கு பாருங்க, அதான் பெரிய வித்தியாசத்தையே ஏற்படுத்தும். அவங்க ரெப்ளிகேட் பண்ணட்டும், நீங்க அடுத்த லெவலுக்கு போய் இன்னோவேட்டிவா நிறைய உருவாக்குங்க. அவங்க பாத்துக்கிட்டே இருக்கட்டும், நீங்க முன்னேறிக்கிட்டே இருங்க. அவங்க வேணும்னா உங்க ஃபீச்சர்ஸ மேட்ச் பண்ணலாம், ஆனா உங்க உள் மனதுல இருக்கிற அந்த ஃபயரை அவங்கனால அணைக்கவே முடியாது. நீங்க யாரையும் இங்க இமிட்டேட் பண்ண வரல, நீங்க உங்க திறமைய வச்சு ரூல் பண்ண வந்திருக்கீங்க. இஃப் யூ கேன் பி a king maker, why can't you be a king?